வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 37. இப்போ நம்ம கூளையன் பரமி நாட்டினுடைய காவல்காரன் எல்லையில நின்று காவல் செஞ்சுட்டு இருப்பான்ல, அந்த பயபுள்ள பாரியை பார்க்கறதுக்காக இப்போ எவ்வியூர் வந்திருக்கான். அவன் எப்பவுமே தனியால காட்டு பகுதியில் தான் நடந்து வரக்கூடியவன். ஆனால் இந்த வாட்டி குதிரை பாதையில் 2 வீரர்களோட வந்து இறங்குறான். அதை பார்த்த உடனே நம்ம பாரி கண்டுபிடிச்சிடுறாரு, ஏதோ முக்கியமான விஷயம் தான் பேச வரான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம பாரி, அப்புறம் அந்த பழையன், அப்புறம் முடியன், அதுக்கப்புறமா இந்த காட்டுக்குள்ளே பசங்களை கூப்பிட்டு போவான்ல வேட்டுவன், இவங்க எல்லாருமே அந்த அவையில் தான் இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம கூளையனுமே வந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி சேர பெருஞ்சேரல் இருக்காங்கல்ல, அந்த அரசர் வந்துட்டு நம்ம பரம நாட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நிறைய போர் வீரர்களை வந்து இறக்கிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி காட்டுக்குள்ளே நிறைய பாதைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய பாதைகளுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது போக கடல் கரைகள் இருக்கு இல்லையா, அங்கே ஏகப்பட்ட ஆயுதங்களை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போர் தொடுத்து வரப்போறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கூளையன். அதை கேட்ட உடனே நம்ம பழையன் சொல்கிறாரு, எப்பா கூளையா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இதை இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து சொல்கிற பாத்தியா? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், எப்பப்பெல்லாம் பரபரப்பாக இருக்கணுமோ அப்பப்போ தான் நீ பரபரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ நீ எப்பவும் போல கேஷுவலாக இருக்கணும்ப்பா, அப்போதான்ப்பா அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பழையன் சொல்ல. ஆனால் நம்ம வேட்டுவனுக்கு இது ஒரு கேஷுவலான விஷயமா தெரில. ஏன்னா சுத்து போட்டானுங்க. ஏன்னா எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை இறக்கியிருக்காங்க, உள்ள ஊடுருவி வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த சேர பெருஞ்சேரல் இந்த பரம்பு நாட்டை பிடிக்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது அவங்க தடபுடலாம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது நாம் எப்படி கேஷுவலாக இருக்கிறது, நாமளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேட்டுவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அப்போதான் நம்ம பாரி ஒரு விஷயம் கேட்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம காட்டிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி அந்த படை வீரர்களை நிப்பாட்டி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் காட்டுக்குள்ளே நிறைய பாதைகளையுமே உருவாக்கியிருக்காங்க. ஏன் அந்த பாதை வழியாக இன்னும் அந்த வீரர்கள் நம்மளை வந்து தாக்கலை, நம்மளை வந்து அடையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அரசே, அதுதான் எனக்கும் புரியல, அவங்க சும்மாவே தான் நின்றுட்டு இருக்கானுங்க, வரவே மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கூளையனுமே சொல்கிறான். அப்போ தான் நம்ம பாரி ஒன்று சொல்கிறாரு, பாத்தியா, அதாவது அவனுங்க ஒரு பாதையை உருவாக்கிட்டு இருக்கானுங்கல்ல, அந்த பாதையை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க, நம்மளை தசை திருப்பறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்க வேற ஏதோ ஒரு வழியாக நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவாங்க, வேணா பாரு அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்ல, அந்த விஷயம் கரெக்டாக படுது நம்ம கூளையனுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாக்க வரவே இல்லையா, அப்போ வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க போல அப்படிங்கிற மாதிரி கூளையனுக்கு உரைக்குது. அப்போ தான் அதுவும் இல்லாமல் நம்ம பாரி சொல்கிறாரு, அந்த சேர பெருஞ்சேரல் இருக்கானே, அவன் எந்த மாதிரி யோசிப்பான், அவன் எப்பேற்பட்ட கிரிமினல்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நல்லா. நீ வேணா பாரு, இப்போ அந்த காட்டுப்பாதையை உருவாக்கியிருக்காங்க, அதில் ஒருத்தன் கூட வரப்போகிறதில்ல, சுற்றி வேற ஏதோ ஒரு வழியாக வரப்போகிறாங்க, அதுக்கு நாம் வந்துட்டு ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வேட்டுவன் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நான் வந்துட்டு இப்போ பசங்களை கூப்பிட்டு காட்டுக்குள்ளே போகலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கூளையன் இருந்துட்டு, ஏன்ப்பா காட்டுக்குள்ளே பாதையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, யாராவது வந்து ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னு என்னப்பா பண்ணுவேன், நீ வந்துட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு நீ ஒன்றும் காட்டுக்குள்ளெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், இதுக்கு அதுக்கான சரியான நேரம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கூளையன் சொல்ல, உடனே நம்ம வேட்டுவனுக்கும் கூளையனுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துடுது. வேட்டுவன் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு போகணும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதை நான் வந்து கரெக்டாக பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேண்டாம் வேண்டாம், இந்த வாட்டி நீ எல்லாம் ஒன்றும் போகாத, யார் வந்துட்டு 3 வாரத்தில் பகரியை வந்துட்டு அடித்து அதனுடைய ஈரலை கொண்டு வராங்களோ அவங்க கிட்ட பசங்களை ஒப்படைச்சிடலாம், இனிமேல் நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம கூளையன். நம்ம வேட்டுவன் இருந்துட்டு, பகரியை அடித்து அதனுடைய ஈரலை கொண்டு வர்றதா, அதுவும் 3 வாரத்துலையா, இது நடக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவரே முடிவு பண்ணிக்கிட்டு, ஓகே இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேட்டுவனுமே சொல்லிடுறாரு. இப்போ பகரி அப்படின்னா என்னன்னா, அதுதான் பறவைகளுடைய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய உருவம் கொண்ட ஒரு பறவை தான் வந்துட்டு பகரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அந்த பறவை வந்துட்டு எளிதாக யாருடைய கண்ணுலையுமே பற்றாது. அதுவும் இல்லாமல் அந்த பகரையினுடைய ஈரலை வந்துட்டு ஒருத்தன் சாப்பிட்றான் அப்படின்னா, அதை சாப்பிட்டக்கப்புறமா ஏதாவது ஒரு விலங்கு, இப்போ பாம்பு, தவளை, இந்த மாதிரி விஷம் கொண்ட விலங்கு அந்த மனுஷனை கொத்துனா கூட அவனுக்கு விஷமே ஏறாதான், அந்த விலங்குகளுக்கு தான் அது அஃபெக்ட் ஆகுமே தவிர அவனுக்கு எதுவுமே ஆகாதான். அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஈரல் தான் அந்த பகரி அப்படிங்கிற பறவையினுடைய ஈரல். அந்த ஈரலை எவன் சாப்பிட்ருக்கானோ அவன் தான் எப்போவுமே வேட்டுவனா ஆகணும் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அவன் காட்டுக்குள்ளே பசங்களை கூட்டிகிட்டு போனாலுமே அவன் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவனே பார்த்துக்குவான். அதாவது அந்த வேட்டுவனாக இருக்கிறவன் அந்த ஈரலை சாப்பிட்ருக்கணும் இருந்தால் தான் அவனுக்கு எந்த பாதிப்பும் வராது, பசங்களையும் நல்லா பார்த்துப்பாங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதனால் அந்த பகரி அப்படிங்கிற அந்த பறவையினுடைய ஈரலை சாப்பிட்டவன் தான் வேட்டுவன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூளையனும் அங்கே இருக்கக்கூடிய முடியனும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. நம்ம கூளையன் வந்துட்டு தெற்கு திசைக்கு போகிறான், நம்ம முடியன் வந்துட்டு மேற்கு திசைக்கு போகிறான். 2 பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம்
இந்த மாதிரி பகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்குல்ல, அந்த பறவையை எவன் வந்துட்டு 3 வாரத்தில் அடித்து அதனுடைய ஈரலை சாப்பிட்றானோ அவன் தான்டா வேட்டுவன், அடுத்த வேட்டுவன் அவன் தான் வந்துட்டு பசங்களை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு பகரி அப்படிங்கிற அந்த பறவையை தேடி காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பரம நாட்டினுடைய கண்களே கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு வானத்தையே தான் பார்த்துட்டு இருந்துச்சான். அந்த மாதிரி அந்த ஒரு விலங்குக்காக, அதாவது பறவைக்காக வந்துட்டு பார்த்தோன்னா அப்படி தேடி போயிருக்காங்க. அப்படியே வந்துட்டு பார்த்தோன்னா நாட்கள் கடக்குது 3 வாரமும் ஆகிடுது. எங்கிருந்துமே வந்து பார்த்தோன்னா நான் பகரியை கொண்டுட்டேன், நான் பகரியுடைய ஈரலை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எந்த செய்தியுமே எந்த திசையில் இருந்துமே வரல. உடனே நம்ம வேட்டுவன் முடிவு பண்ணிடுறாரு, ஓகே அப்போ நம்ம தான் போயாகணும், ஏன்னா யாரும் அந்த வீரர்கள் யாரும் இல்லை போல, பகரியை அடித்து கொன்று அதனுடைய ஈரலை எடுக்கிறதுங்கிறது என்ன சாதாரண விஷயமா அப்படிங்கிற மாதிரி வேட்டுவன் யோசிச்சு, ஓகே மண்ணா அப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானே வந்துட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே போகிறேன், வேறு யாரும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்றாரு. அதே மாதிரி அந்த 3 வாரமும் முடியுது, யாருமே வரல. வேறு வழியே இல்லாமல் எப்பவும் போல நம்ம வேட்டுவனே வந்து பார்த்தோன்னா பசங்களை கூப்பிட்டு கிளம்புறதுக்காக தயாராகிறாரு. இப்போவே கிளம்புனாதான் இன்னும் ஒரு சில நாளிகைக்குள்ளே நம்ம வந்துட்டு புலிவால் குகையை வந்து சென்றடைய முடியும். அந்த புலிவால் குகைக்கு போனக்கப்புறமா பசங்களுக்கு நான் என்னுடைய ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாரு வேட்டுவன். இப்போ அப்படியே வந்து பார்த்தோன்னா மதுரையை காட்டுறாங்க. நம்ம மதுரையில் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம கருங்கை வாணன் இருக்கான்ல அந்த தளபதி, அவன் கூட நேற்று நைட்டு போய் நம்ம அரசர்கிட்ட என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, பயங்கரமான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போனான்ல, அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் அவனுக்கு ஏதோ ஒரு செய்தி வருது. அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர உற்சாகமாக இருக்குது அவனுக்கு. எப்படியாவது இதை நான் வந்துட்டு அரசர்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு காலங்காத்தாலேயே அரசரோட வீட்டு வாசலில் போய் நின்றுடுறான், அதாவது அந்த மாளிகை வாசலில். உடனே அரசர் வெளியே வராரு. இந்த மாதிரி போய் நம்ம கருங்கை வாணன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு திட்டம் சொன்னேன்ல, அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக என் பக்கத்தில் இருந்து ஒரு 4-5 ஆளுங்க வந்துட்டு பரம நாட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ பச்சைமலையை தாண்டிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பரம நாட்டை சந்தித்து நான் சொன்ன விஷயத்த பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கருங்கை வாணன் சொல்கிறான். அதை சொன்ன உடனே நம்ம அரசருக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு கல்யாண வேலைகளெல்லாம் போயிட்டுருக்கு, கல்யாணமே கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு, இன்னும் 2-3 நாளில் கல்யாணம். அந்த சமயத்தில் கருங்கை வாணன் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு செய்தியை வந்து பார்த்தோன்னா அவன் சொல்கிறான் இல்லையா, அதனால் பயங்கரமாக உற்சாகமாகிறாரு நம்ம அரசர். உடனே வந்துட்டு கருங்கை வாணன் கிட்ட போ எல்லார்கிட்டையுமே சொல்லு, சூழ்கடல் முதுவன் கிட்ட சொல்லு, அப்புறம் முசுகுந்தர் கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் என் மகன் பொதிய வைப்பேன் அவங்ககிட்ட சொல்லு, எல்லார்கிட்டையுமே சொல்லு, எல்லாருமே சந்தோஷமா இருக்கட்டும் இந்த செய்தியை கேட்டு அப்படிங்கிற மாதிரி அரசரும் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுறாரு. நம்ம கருங்கை வாணனும் அப்படியே ஆகட்டும் அரசன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா கல்யாண ஃபங்க்ஷன் வந்துட்டு தடபுடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம பொற்சுவை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனு, அதாவது குளிப்பாட்டி அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆடைகளெல்லாம் மாட்டி விட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது போல். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம பொற்சுவை வந்து வராங்க. அவங்க வராங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அவங்கள குளிக்க வைக்கிறாங்க. அப்படி குளிக்க வைக்கும்போது காலங்காத்தால ஒரு 5 மணி நல்ல அதிகாலை நேரம். அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க எந்திரிச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே வந்து ஒரு நீச்சல் குளம் மாதிரி இருக்குது, அதாவது அரசிகளெல்லாம் குளிப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இடம். அங்கே வந்துட்டு பார்த்தோன்னா தண்ணி அப்படியே சூடாக இருக்குது, வெது வெதுப்பாக இருக்குது. நம்ம ஆள், அதாவது நம்ம பொற்சுவை போயிட்டு அந்த கால் கட்ட வரலே வந்து பார்த்தோன்னா தண்ணியை தொட்டு பார்க்குறாங்க, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த குளத்துல இறங்கி அப்படியே வந்துட்டு முழுசாக கழுத்து வரைக்கும் வந்து பார்த்தோன்னா உள்ளே போயிடுறாங்க. அவ்வளோ வெது வெதுப்பாக அந்த தண்ணி வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கு. அந்த சமயத்தில் கூட அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, தன்னுடைய காதலன் கூட இந்த மாதிரி அழகான ஒரு மொமெண்ட்டில் அவங்க இருந்திருப்பாங்க போல். அதாவது இந்த மாதிரி ஒரு குளத்துல தன்னுடைய காதலன் கூட தனியாக வந்து பார்த்தோன்னா அவங்க குளிச்சிருப்பாங்க போல். அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னதான் இந்த தண்ணி வந்துட்டு நமக்கு அவ்வளோ சில்லுன்னு, அதாவது ஒரு அதிகாலை நேரத்தில் சுட தண்ணியில் குளிக்கிறதுக்கு எவ்வளோ இதமாக இருக்கும், அந்த இதத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் கொடுத்தாலுமே தன்னுடைய காதலன் கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம், அந்த இதத்தை வந்து பார்த்தோன்னா கொடுக்க மாட்டேங்குது இந்த தண்ணி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம பொற்சுவை. இப்போ நல்லா குளிக்கிறாங்க, தன்னுடைய காதலனை நினச்சிக்கிட்டே குளிச்சுட்டு மேலே ஏறி வந்து உட்காந்துடுறாங்க. உட்கார்ந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பணிப்பெண்களெல்லாம் அவங்களுடைய உடலை தொடச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. பட்டு பொற்சுவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா குனிஞ்ச தலை நிமிராமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி உட்காரும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் என்னை தொடாதீங்க அப்படின்னு அர்த்தமா, அதனால் பணிப்பெண்களெல்லாம் சுற்றி விலகி தான் நிற்கிறாங்க. அப்படியே வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலையை நிமிர்ந்துடுறாங்க. உடனே பணிப்பெண்களெல்லாம் ஓடி வந்து தொடச்சி விட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம இளவரசிக்கு வந்து மஞ்சள்லாம் பூசுகிறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க. அப்புறம் வளையலெல்லாம் அணிச்சு விடுறாங்க. இந்த மாதிரி நிறைய அணிகலன்கள் அவங்கள அலங்காரம் படுத்துகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொற்சுவை வந்துட்டு சுகமதியை தேடிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்காங்க.
உடனே வந்துட்டு சுகமதியுமே வந்துட்டு நம்ம பொற்சுவை பார்த்து அவங்க என்னதான் தேடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஓடி வர, அப்போ நம்ம பொற்சுவை இருந்துட்டு சுகமதியை பார்த்து சொல்கிறாங்க, பாத்தியா சுகமதி, இப்போ என்னுடைய உடல் வந்துட்டு திருமணத்திற்கு ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பொற்சுவை. இப்போ அப்படி இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம பரம்பு நாட்டை காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டுவன் வந்துட்டு சில பசங்களை கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே போகிறதுக்கு தயாராகிட்டாரு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா, கீதானி அப்படிங்கிறவன் தான் வந்துட்டு இருக்கிறதே கொஞ்சம் வயசில் மூத்த பையனா. அவனுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறுங்கட்டி, முடிநாகன், அவுதி, மடுவன், இளமன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லைனாக நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதில் அந்த கீதானி அப்படிங்கிற பையன் தான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பையன், எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மாதிரியான ஒரு பையனும் கூட அவன் தான். ஸோ அவங்க அம்மாக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த பசங்களுடைய அம்மாக்கள், அவங்கெல்லாம் வந்துட்டு தன்னுடைய மகனை இன்னொரு 5 வருஷத்துக்கு காட்டுக்குள்ளே அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இதோடு இருக்காங்க. எப்படி நம்மளுடைய பசங்களை பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்னு ஒரு வருத்தத்தோடும் இருக்காங்க. இந்த டெஸ்ட்டை அவங்க பாஸ் பண்ணி வந்தால் தானே ஒரு வீரனாக வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க நின்றுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் குலநாயகினி வராங்க. குலநாயகினி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீதானி அப்படிங்கிற பையனை முன்னாடி கூப்பிட்டு, உன் வாயை திறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனும் நல்லா வாயை திறக்கிறான். இன்னும் வாயை திறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இன்னும் நல்லா பெருசாக வாயை திறக்கிறான். பத்தாது நல்லா வாயை திறன்னு சொல்ல அவன் பயங்கரமாக வாயை திறக்கிறான். அப்படி வாயை திறக்கும் போது வந்து பார்த்தோன்னா அவனுடைய கண்ணமெல்லாம் வலிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா பெருசாக வாயை திறக்கிறான். எதுக்கு இப்படி வாயை திறக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த சமயத்தில் தான் நம்ம குலநாயகினி வந்துட்டு கையில் ஒரு சாறு ஒன்று கொண்டு வராங்க. அந்த சாரை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு இலையில, அதாவது ஒரு மரத்தினுடைய இலையில எடுத்து அதை வந்துட்டு அவனுடைய நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பூசுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கசப்பான சாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவனை நல்லா நாக்கை வெளியிட்ட சொல்லி நல்லா நாக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூசி விடுறாங்க. அவனுடைய உள்நாக்கு வரைக்குமே வந்து பார்த்தோன்னா நல்லாவே தடவி விட்டுடுறாங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா எல்லா பசங்களுக்குமே வந்துட்டு பண்ணி விடுறாங்க. இது எதனால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நாக்கில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்தோன்னா போயிருமா. இந்த ஒரு சாறு வந்து பயங்கர கசப்பான ஒரு சாரம். அந்த சாரை மட்டும் நல்லா பூசிட்டோம்னா டேஸ்ட்னே தெரியாதான். ஒரு 3 மாதத்துக்கு மேலே நமக்கு வந்துட்டு உணவினுடைய டேஸ்ட் கூட தெரியாதான். இந்த அறுபத்தாங்கோழி இருக்கு இல்லையா, அதோட டேஸ்ட் கூட நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் இப்படி பண்ணி விட்றாங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம், இது இந்த சாறு பூசுறதுனால இன்னொரு விஷயமே இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்துட்டு பயங்கரமாக இந்த விலங்குகளுக்கெல்லாம் பிடிக்காத ஒரு வாசனையை உருவாக்குமா. எது? இந்த சாறு, கசப்பான சாறு. அதனாலேயே பெரும்பாலான விலங்குகளெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாருனுடைய அந்த நறுமணத்தை கேட்டாவே வந்துட்டு இங்கே வந்துட்டு நமக்கு உணவு இருக்காது, இது ஒரு அசிங்கமான இடம், இந்த பக்கம் நம்ம போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலங்குகள் நினச்சிக்குமா. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சாரை வந்துட்டு நாக்கில் தடவி விடுறாங்க குலநாயகினி. அதே மாதிரி எல்லா பசங்களுக்கும் தடவி விட்டாச்சு. இப்போ எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க காட்டுக்குள்ளே போகிறக்கு. இப்போ நம்ம தேக்கனுமே வந்துட்டு பார்த்தோன்னா எல்லாருக்கிட்ட இருந்து விடை பெற்றுட்டு அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே நுழையிறான். அப்படி காட்டுக்குள்ளே நுழையும் போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கொம்பு இருக்கு இல்லையா, மாட்டினுடைய கொம்பு, அதனுடைய அடிப்பகுதியில் வந்து பார்த்தோன்னா ஒரு துளையை போட்டு அந்த 2 கொம்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பை வச்சு இணைக்கிறான் நம்ம தேக்க. அப்படி இணைச்சிட்டு நான் அந்த பசங்க கிட்ட சொல்கிறான், தம்பிகளா இதுதான்ப்பா உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கு. ஏன் அப்படின்னா இந்த வெப்பன் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆயுதம். அதாவது இந்த 2 கொம்புகளுக்கு நடுவில் நரம்பு, இதை வச்சுக்கோங்க, இதை வச்சு நம்ம நிறையா வித்தைகள் செய்யலாம். ஏன் நான் வந்துட்டு அந்த பகிரி அப்படிங்கிற பறவையினுடைய அந்த ஈரலை சாப்பிட்டு தான் நான் தேக்கினானே, அந்த பறவையை நான் அடித்து கொன்னதே இந்த ஆயுதத்தை வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கொம்புக்கு நடுவில் அந்த நரம்பை போட்டு கட்டினான்ல அந்த ஆயுதத்தை காட்டுறான். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு வீக் பாயிண்ட் இருக்கான். அதாவது யானைனா இந்த இடத்துல அடித்தா யானையால் திருப்பி எதிர்க்க முடியாது, ஒருவேளை புலி வந்துச்சுன்னா அதை இந்த இடத்துல அடிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்த நம்ம அடித்தோம்னா அதனால் வந்து பார்த்தோன்னா அட்டாக் பண்ண முடியாதான். அது என்னென்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாணவர்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தோன்னா காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அது எல்லாத்தையுமே இந்த ஆயுதத்தை வச்சு தான் ஈஸியாக பண்ண முடியுமா. இந்த 2 கொம்புக்கு நடுவில் நரம்பு வச்சு கட்டினான்ல, அந்த ஆயுதம் மட்டும் கையில் இருந்துச்சுன்னா போதுமா, எந்த விலங்கு வந்தாலும் அதனுடைய வீக் பாயிண்டில் அடித்து அதை நம்ம வீழ்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டே போகிறான் நம்ம தேக்கன். இப்போ வந்து பார்த்தோன்னா காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம பசங்கள்லாம் கேட்குறாங்க, எங்கே நாம் போகிறோம் முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபஸ்ட்டு நாம் கொற்றவை போய் கும்பிட்டு வரணும், அதனால் கூத்துக்களம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் முதல்ல நம்ம கொற்றவையை வணங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நம்ம தேக்கன்.